அடுத்தபடியாக மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் கே ராஜேந்திரன் அவர்கள் வேறொரு நிகழ்ச்சியில் செல்லவிருப்பதால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்குகிறோம். ஜெய்பி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் போராட்ட களத்தில் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய தலைமையிலே மற்றும் போராட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் மற்றும் பொதுநல இயக்கங்களின் பிரதிநிதிகள் திரளாக கூடியிருக்கக்கூடிய எனது அன்புக்குரிய சகோதரர்கள், இப்போ கூடியிருக்கக்கூடிய கூட்டம் என்னன்னு சொன்னா, நம்முடைய இந்திய நாட்டின் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு நியாயத்தை வழங்கக்கூடிய உச்ச நியாயாலயிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது அவர்களை மிகவும் மோசமான முறையிலே ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆசாமி, அவன் பேரை போட்டு ரொம்ப விளம்பரப்படுத்தக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் நத்திங் பட் எப்படி நம்ம மகாத்மா காந்திய கோட்ஸே சுட்டு கொண்டு இன்னைக்கு அவனுக்கு நிகரான ஒரு பேர் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்று நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஸ்ரீ கோகாய் அவர்களுடைய இணையாக இவனை போல ஒரு ஆளை நம்ம நிச்சயமாக மதிக்க கூடாது, அவனை பேரை வந்து சொல்லவும் கூடாது. எதுக்காக இந்த நாட்டில் நடக்குதுன்னு சொன்னா, ஒரு வாரியாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய மக்கள் இந்திய நாட்டிலே பெரிவாரியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னு சொன்னா, நமக்குள்ள வந்து 1008 குரூப், 1-2 இல்லை, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே வந்து பல்வேறு பிரிவுகள். இதை எவன் வச்சான், எப்படி வச்சான், எதுக்கு வச்சானு தெரியாது. இன்னைக்கு கர்நாடகத்தில் எடுத்தினா கூட லெப்ட் ரைட், நம்ம எந்த ரைட்ல இருக்கிறோம் எந்த லெப்ட்ல இருக்கிறோம் கேஜப் இருக்கிற தாழ்த்தப்பட்டவங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கவாய் அவர்கள் மீது வீசப்பட்ட அந்த செருப்பு எதற்கு, ஏன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவன் ஒரு தனி ஆள் கிடையாது. He is being engaged by the proper channel. இன்னைக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி நடக்கும் போது யாராவது ஒருத்தன் கலெக்டா பண்ணா போலீஸ் இமிடியேட்டா வந்து போட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்றான், நியூசன்ஸ் கேஸ்ல போடுறான். ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு ரொம்ப கூலா போய் அவன் வீட்டில் உட்காந்து ஏஎன்ஐ நியூஸ் சேனல்ல வந்து பேட்டி கொடுக்கலாம். ஐ ஆம் எஜுகேட்டட், ஐ ஆம் நாட் இன்சேன், நான் பைத்தியக்காரன் கிடையாது, நான் தெளிவாக தான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்ட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். எதுக்காக அவன் கொடுக்குறான்னு சொன்னா, he is being protected by all the fundamental authorities governing this country. சிபிஐ என்ன பண்றான், இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன பண்றான், ரா என்ன பண்றான், இப்படி எத்தனையோ intellectual agencies which is to protect the law and order, அவங்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு கையை கட்டி சும்மா வந்து. He should have been immediately arrested under various sections of the law. Even he can be arrested under the law of the terrorism. ஆனா today he is freely sitting inside. ஒரே ஒரு வேலை தான் பண்ணிருக்காங்க. I thank the Bar Council of India for removing this fellow for doing such an injurious act. So இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவன் செஞ்சது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அவன் மேற்கொண்டு வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து எழுந்திருந்தாலும் கூட அவனுக்கு அது ஒன்றும் பெரிய நஷ்டமே இருக்காது. பிகாஸ் he is an advocate but he is not a popular advocate. நிறைய அட்வொகேட்ஸ் நம்ம கோர்ட்ல வராங்க, யாரோ ஒரு சிலர் தான் வந்துட்டு அதுல பிரபலமா வராங்க, தேர்ச்சி பெறாங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எங்க இருந்தானே தெரியாத ஒரு அட்வொகேட் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள தெரியுற மாதிரி ஆயிட்டான். நல்ல வேலை செஞ்சாக்க நிறைய நாள் ஆகும், கெட்ட வேலை செஞ்சா உடனே வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து பப்ளிசிட்டி ஆகும். ஸோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
The only appeal what I would like to say, இந்த ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் எப்படி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஒரு கொடையின் கீழ் இருக்கணும், உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்களே அரணாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு சட்டங்களை நம்மளுடைய பாதுகாப்புக்காக கொடுத்து இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் சாதனத்தை கொடுத்து சென்றிருக்கிறாரோ அதே போன்று நாம அவர் வழியில் நடக்கணும். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடியவங்களோட எத்தனை பேர் நடக்கிறோம்? புரட்டாசி சனி கொண்டாடாதவங்களே இல்லை. ஆனால் நம்ம அம்பேத்கர் இது எந்த வகையில நியாயம் எதுவும் புரியல. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போலவே, பெரியார் அவர்கள் சொன்னதை போலவே கவாய் அவர்கள் ஒன்றும் தவறா சொல்லவே இல்லை. அதெல்லாம் தவறா சொல்லிட்டாரு. அந்த கடவுள்கிட்டே போய் கேள்பா செஞ்சு கொடுப்பாருன்னாரு. வாட் இஸ் ராங் இன் இட்? நானும் அதான் சொல்லுவேன். செய்ய முடியுமா? This is the ideology which has been inscripted by Dr. Baba Saheb Ambedkar. கடவுளே இல்லடா, இந்துதுமே இல்லடா சொன்னவரு. Why has merged with the Buddhism? ஏன்னா உழைப்பவனுக்கு ஏற்ற கூலி, உழைக்கிறவனுக்கு ஏற்ற உயர்வு, உழைச்சா மட்டும்தான் முன்னேற்றம் சொல்லி அந்த மதத்தின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வேற எதுலையுமே நான் இல்லாம இதுல இருக்கிறார். பட் புவர் பீப்பிள் நம்ம போல ஒரு ஆசாமிங்க நம்ம என்ன பண்றோம்? கோயிலுக்கு போறோம், பூஜை பண்றோம். இதெல்லாம் நம்ம அம்பேத்கரேட்டா? As long as we accept the ideologies which is being enshrined by Dr. Baba Saheb Ambedkar in reality, in spirit, then only இன்னைக்கு நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் வேற எந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவருக்கும் ஏற்படாது. The law must be there, but it should be to protect him. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? சுப்ரீம் கோர்ட்ல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தாலும் கூட it is not being seen as a heinous crime by the government of India. So அதனால மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இங்க ஏறத்தாழ ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய குடியரசுக் கட்சி தோழர்கள், மாற்றுக் கட்சி தோழர்கள் அனைவருக்கும் மிக நேரம் பேசவிருப்பதால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. எனக்கு அழைப்பு விடுத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வாய்ப்பு கொடுத்த கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் கர்நாடகா. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அருமை சகோதரர் கே. ராஜேந்திரன் மதசார்பற்ற ஜனதா தள தலைவர் அவர்களுக்கு ரிபப்ளிகன் பார்ட்டியின் சார்பாக நன்றியும் மரியாதையும் செலுத்துகிறோம். அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்